வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ குரூப் ஒன் முதன்மை தேர்வு நாளைக்கு எழுத இருக்கிறீங்க. ஸோ நாளைக்கு வந்து என்ன குவாலிஃபையிங் பேப்பர். பட் இந்த கடைசி கட்டத்தில் சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து என்ன நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். சின்ஸ் 2017 நான் வந்து என்ன குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு வந்து கோர்சஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண டாப்பரையும் பார்த்துருக்குறேன். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. நல்ல பொட்டென்ஷியல் இருந்தும் கிராக் பண்ணாதவங்களும் வந்து இருக்காங்க. ஓகே, பட் இப்போ நம்ம இதில் என்ன விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3 விஷயம். சரியா? முதல் விஷயம், நம்மளுடைய எனர்ஜியை வந்து எப்படி 1வது கேள்விக்கு விடை எழுதுவதிலிருந்து 20வது கேள்விக்கு விடை எழுதுவது வரைக்கும் நம்ம எனர்ஜியை எப்படி ஒன்று போல் வச்சுக்கிறது. 2வது, நமக்கு இந்த குரூப் ஒன் முதன்மை தேர்வினுடைய வினாக்களுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேள்வியை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் நம்ம எப்போ எழுத ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து என்ன நம்மக்கிட்ட போதுமான கண்டென்ட் இல்லாத மாதிரியான ஒரு சூழல் வரும். அதை நம்ம எப்படி மேலாண்மை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3வது, இட் இஸ் மோர் க்ரூஷியல், ரொம்ப ரொம்ப முக்கியமானது டைம். சரியா? ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறத விட இங்கே டைம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த 3 விஷயத்தை பற்றி மட்டும்தான் என்ன உங்ககிட்ட நான் வந்து பேச போகிறேன். ஸோ நான் கிராக் பண்ணவங்களுடைய பேப்பரெல்லாம் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் அப்படின்னா, ஸோ அவங்க 1வது கேள்வி எழுதும்போதும் அவங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது ஒன்று போல் இருக்கும். ஒரு 10வது கேள்விக்கு விடை எழுதும் போதும் அவங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது ஒன்று போல் இருக்கும். 20வது கேள்விக்கு எழுதும்போது வந்து என்ன கொஞ்சம் தான் அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது வந்து குறையும். யாருக்குன்னா கிளியர் பண்ணவங்களுக்கு. ஸோ கிராக் பண்ணாதவங்க, இந்த பொட்டென்ஷியலான கேண்டிடேட்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுடைய பேப்பரை வந்து பார்க்கும்போது முதல் 8லேருந்து 10 கேள்விக்கான விடைகளை பார்க்கும்போது என்ன அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். ஆனால் இந்த 8வது கேள்வி 10வது கேள்வியெல்லாம் தாண்டி போக போக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது குறைஞ்சி அந்த கேள்விக்கு அவங்க என்ன விடையளிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்களை கூட வந்து அவங்களால வந்து என்ன இந்த விடைத்தாள்களில் வந்து டெலிவர் பண்ண முடியலை. அப்போது த ஃபர்ஸ்ட் திங் அப்படிங்கிறது உங்களுடைய எனர்ஜி லெவலை 1வது கேள்விக்கு நீங்கள் எந்த விதமான மனநிலையோடு நீங்கள் இந்த தேர்வை எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் 20வது கேள்விக்கும் நீங்கள் இந்த விடை எழுதுவதில் உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக இருக்கணும். சரியா? அந்த மனநிலை அமைதியாக இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் எனர்ஜி. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன அந்த ஆற்றல், அந்த 1வது கேள்வி எழுதும்போது என்ன ஆற்றல் வேணுமோ அதே கேள்வி தான் 20வது கேள்வி எழுதும் போதுமான ஆற்றல் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அதனால் இதை மனசில் வச்சுட்டு எழுதுங்க. சரியா? ஸோ உங்களுடைய எல்லா எனர்ஜியையும் 10 கேள்வியில் கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லா கேள்விகளுக்கும் வந்து என்ன ஈக்குவலாக உங்கள் எனர்ஜியை இது பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் எழுத நினைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும், உங்களால் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக எழுத முடியும். ஓகே, அடுத்து 2வது, இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை பார்த்த உடனே நமக்கு தெரியும், ஓகே இந்த கேள்வி பார்த்தா எனக்கு இதை பற்றி ஏதோ தெரியுது, பட் ஐ ஃபீல் ஈஸி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் சுருக்கம்னா யூ நோ சம்திங் பட் யூ டோன்ட் ஹாவ் சஃபிஷியன்ட் கண்டென்ட் டு ரைட். உங்களுக்கு அதை பற்றி தெரியும், ஆனால் போதுமான கண்டென்ட் இல்லாததுனால அதை எழுதுறதுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேள்வி பாடத்திட்டத்தில் எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்போ பாடத்திட்டத்தில் இந்த கேள்வியினுடைய அந்த லிங்க் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து என்ன ஜெனரேட் ஆகும், அந்த கண்டென்ட் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த கண்டென்ட்டில் நிறைய கண்டென்ட் ஜெனரேட் ஆகும்போது எல்லாத்துக்கும் நீங்கள் விடையளிக்காமல் உங்களுக்கு ஜெனரேட் ஆகக்கூடிய கண்டென்ட்டில் ஒரு 10 பாயிண்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன அதுவே போதுமான ஒன்று. ஸோ நம்ம இந்த எக்ஸாமினேஷனுக்காக இவ்வளவு நாட்கள், இவ்வளவு மாதங்கள், இவ்வளவு வருடங்கள்லாம் தயார் செஞ்சுருக்கோம். அப்போது ஒரு கேள்வியை சிலபஸோட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து என்ன ஏகப்பட்ட தகவல்கள் வரும். அந்த தகவல்களை வந்து என்ன ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ இதுக்குமே வந்து நம்மக்கிட்ட எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன நம்மளால் அதை வந்து பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ண முடியும். 2வது, 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு ஸ்டிக் வித் டைம் லிமிட் ஃபார் ஈச் கொஸ்டின். ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய நேரத்தை அவ்வளோதான் எழுதணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் எழுதணும். இந்த நேரத்தை தாண்டி எனக்கு ஒரு கேள்வி நல்லா தெரியும், அதனால் இந்த கேள்வியை வந்து நான் கூட ஒரு 2 நிமிஷம் எடுத்து எழுதுவேன், கூட ஒரு நிமிஷம் எடுத்து எழுதுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து என்ன பாதகமானதாக தான் இருக்கும். நான் ஒரு ரொம்ப சின்ன உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 மார்க் கேள்வி ரொம்ப அற்புதமாக தெரியுது, நீங்கள் வரி விடாமல் நீங்கள் எழுதலாம். சரியா? பட்
ஆனால் அதுக்கு நீங்கள் 15 நிமிடம் எடுத்துக்கிறீங்க ஒரு 10 மார்க் கேள்வி எழுதுவதற்கு. இந்த 15 நிமிடம் எடுத்து இந்த 10 மார்க் கேள்வியை எழுதும்போது உங்களுக்கு உண்மையிலே அதில் எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 மார்க்லேருந்து 8 மார்க் தான் கிடைக்கும். சரியா? 15 நிமிஷம் எழுதினாலும். இப்போ இதே நான் இந்த 15 நிமிஷத்தில் ஒரு 10 கேள்வி ஒரு 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 10 மார்க் கேள்வியை 7.5 நிமிஷம் எழுதும்போது நீங்கள் முதல்ல எழுதக்கூடிய கேள்விக்கு 6 மார்க் கிடைக்கும். ரெண்டாவது 7.5 நிமிஷத்தில் எழுதக்கூடிய கேள்விக்கும் நமக்கு 6 மார்க் கிடைக்கும். அப்போ 7.5 + 5 போது நமக்கு 6 மார்க் அல்ல 5.5 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கூட கிடைக்குது. அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுடைய நேரத்தை வந்து என்ன நிர்வகிக்கணுமே தவிர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு கூடுதலான நேரமும் தெரியாத கேள்விக்கு குறைவான நேரமும் நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன உங்களுடைய ஓவரால் மார்க். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியில் 10 மார்க் வாங்குறத விட 1வது கேள்வியிலேருந்து 20வது கேள்வி வரைக்கும் எல்லா கேள்விக்கும் ஆவரேஜான மதிப்பெண் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே. இப்போ எல்லா 10 மார்க் கேள்விக்கு நமக்கு ஒரு 7 மார்க் கிடச்சிருச்சு அப்படின்னா 70 மார்க். ரைட்? 15 மார்க் கேள்வியை பொறுத்த வரைக்கும் எல்லா 15 மார்க் கேள்விக்கும் வந்து என்ன நமக்கு வந்து ஒரு 10 மார்க் கிடைக்குது, ஒரு 11-12 மார்க் கிடைக்குது அப்படின்னா 100 + 70 அப்படின்னா 170. தட் இஸ் அ குட் ஸ்கோர். ரைட்? ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்கள் எழுதணுமே தவிர்த்து அப்போ நான் ஒரு டைம் லிமிட் சொல்கிறேன், அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண் கேள்விக்கு 7 நிமிடம் அப்படிங்கக்கூடிய அளவில் வந்து நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் அந்த கேள்வியில் விடை எழுதுவதற்கு 7 நிமிஷத்துக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது. அடுத்த கேள்விக்கு போயிடணும். அதே மாதிரி 15 மார்க் கேள்வியை பொறுத்த வரைக்கும் 9 நிமிடங்கள் நீங்கள் ஒரு கேள்விக்கு வந்து என்ன விடை எழுதுவதற்கு நேரத்தை ஒதுக்கீடு செய்யணும். இப்படி செய்யும்போது கிட்டத்தட்ட 170 மினிட்ஸில் வந்து என்ன நீங்கள் எல்லா கேள்விக்கும் விடையளிக்கலாம். மிச்சம் 10 நிமிஷம் இருக்கிறதுல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது, ஸோ வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதில் வந்து என்ன நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாமே தவிர்த்து இந்த தெரிஞ்ச கேள்வி தெரியாத கேள்வி அப்படிங்கக்கூடிய இடத்துக்குள்ளே போகாதீங்க. இந்த டைம் லிமிட் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து என்ன எல்லா கேள்வியிலையும் உங்களால் ஆவரேஜான மார்க் நல்ல மார்க்காக வாங்க முடியும். தென் நான் எப்போதுமே சொல்லுவேன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்படிங்கிறதா ரொம்ப எளிமை அப்படிங்கிறதா என்ன பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய விடைகள் எவ்வளவு எளிமையாக திருத்துறவருக்கு புரியுதோ அதுக்கு தான் உங்களுக்கு மார்க்கே தவிர்த்து உங்கள் விடை ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஒரு நிபுணத்துவம் பெற்றதாக இருந்தால் உங்களுக்கு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கிடைக்காது, கிடைச்சிருக்கவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 2 மாதங்களுக்குள்ளே வந்து குரூப் 1 முதன்மை தேர்வினுடைய விடைத்தாள்களும் வெளியில் கிடச்சிருக்கு. நிறைய டாப்பர் பேப்பரை பார்த்துருப்பீங்க. குரூப் 2 முதன்மை தேர்வில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் வந்து என்ன அந்த விடைத்தாள்களை பார்த்துருப்பீங்க. அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இவ்வளோ தான் எழுதியிருக்காங்க, எவ்வளோ மார்க் வந்திருக்கு, நான் இவங்களோட நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு வந்து இவ்வளோ மார்க் வரல அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். பட் திருத்துறவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கான விடையை யார் ரொம்ப சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து என்ன மதிப்பெண். கூடுமான வரைக்கும் எல்லா கேள்விக்குமே வந்து என்ன இன்ட்ரொடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் கேள்வியினுடைய அந்த விடைகளினுடைய சாராம்சத்தை நீங்கள் வந்து அறிமுகத்திலே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு கேள்வி எக்கனாமிக்ஸில் படிச்சுக்கலாம், இறுதிநிலை உற்பத்தி திறன் அப்படின்னு. நீங்கள் ஒரு முதல் மாம்பழத்தை சாப்பிடும்போது நமக்கு அதிகமான வந்து என்ன ஒரு இது இருக்கும், ஆனால் 2வது மாம்பழத்தை சாப்பிடும்போது அதே உணர்வு இருக்குமானா இருக்காது. அப்போ அதே மாதிரி தான் எவாலுவேட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு 20 பேப்பர் திருத்துறாரு அப்படின்னா அந்த கேள்விக்கு 1வது முதல் பேப்பரை திருத்தும் போது அவர் கூடுதல் கவனம் செலுத்தி திருத்துவார். ஆனால் 5வது பேப்பரோ 10வது பேப்பரோ 20வது பேப்பரோ திருத்தும் போது வந்து என்ன அதே கவனத்துடன் திருத்துவார்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கக்கூடிய பகுதி வந்து என்ன கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இன் தட் பெர்ஸ்பெக்டிவ் யூ ஹேவ் டு ரைட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த முதன்மை தேர்வு எழுது அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணுறதுக்கு தானே தவிர்த்து நீங்கள் வந்து என்ன நீங்கள் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத காட்டுவதற்காக இல்லை. ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக எழுதுங்க. உங்களுக்கும் திருத்துவருக்கும் இடையிலான ஒரு உறவு அப்படிங்கிறது இந்த விடைத்தாள் தான். இந்த விடைத்தாள் மூலமாக தான் என்ன நீங்கள் அவரை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ நாள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்மளால் முடியலாம் வந்து என்ன யாரால் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ திரும்ப சொல்கிற மாதிரி வந்து என்ன எண்ணியாங்கு எய்துபவர், அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே வந்து என்ன பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.